இறையே தன் உறைவிடத்தை இயல்பு நிலை உறைவிடமாக மாற்றிய இத்தலமே திரு கைலாய தலம் என்றுணர்ந்து சித்தன் கூறிய சொல் ஆதிசிவ சூட்சம நூலிலிருந்து கூறிய அருளாசி சொல்தனை உண்மை சொல் உண்மை கூற்று என்றுணர்ந்து ஜீவ ஏடுகளில் இருக்கக்கூடிய ஆற்றல் தனை உணர்ந்து அத்தகைய பல்வேறு ஜீவ ஏடுகளில் இருக்கும் ஆற்றலையெல்லாம் ஒட்டுமொத்தமாக பெற்ற ஓர் வடிவம் சிவ வடிவம் சித்த வடிவம் இறை ஞான வடிவமான ஆதி சிவசூட்சம நூலே என்று உணர்ந்து நூலுக்கு முன்பாக அமர்ந்து நல் ஆசி வினவும் சீடனே அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம். இறை பெருமகா நிகழ்வு கலியுகத்தில் எங்காவது ஒரு சில தலத்தில் மட்டுமே நிகழும். இறை பெருமகா நிகழ்வு அதிசயிக்கத்தக்க அபூர்வ நிலை கொண்ட அற்புத நிகழ்வு எங்காவது மட்டும் நிகழும். அத்தகைய நிகழும் தலங்களில் முக்கிய முதன்மை தலமாக விளங்கும் பிரபஞ்ச மைய தலமது பிரபஞ்ச மகா சபை தலம் என்று அகத்தியன் யாம் நல் ஆசி வழங்கி அற்புதங்கள் நிறைவேற்றும் இறையோடு நேருக்கு நேராக அமர்ந்து உரையாடும் ஒரு சபை, அற்புதங்கள் நிறைவேற்றும் இறை சித்த கணங்களோடு அமர்ந்து நேருக்கு நேராக உரையேற்றும் ஓர் இறை தலம் இத்தலம் என்று உணர்ந்து நல்நிலையாய் நல் ஆசிகள் பெற தன் இல்லாலோடு இல் சபையிலிருந்து இல்லாலோடு நற்பிரபஞ்ச மகா சபை வந்து அமர்ந்த சீடனுக்கும் இல்லாளுக்கும் அகத்தியன் நல்லாசி வழங்கி அகத்தியனை தன் நெற்றி சுழுமுனையில் வைத்து அழகு பார்க்கும் அற்புதமான தவ நிலைகளை தன் இல்லமதிலிருந்து மேற்கொண்டு ஆற்றல் கொண்டு பிரபஞ்ச மகா சபையையும் சிவமகா வாழை சித்தனையும் அகத்தியனையும் ஜீவ நாடியினையும் ஆதிசிவ சூட்சம நூலினையும் ஓர் வடிவம் என்றுணர்ந்து ஒரு ஜோதி நிலையாய் தன் சுழுமுனையில் வைத்து அழகு பார்க்கும் நல் தவநிலை பிரம்ம முகூர்த்த வேலைதனில் மேற்கொண்டு அற்புதமாய் இறைமகா சபையோடு நற்தொடர்புக்குள் இருந்து யுகமாற்ற நிகழ்விற்கு நற்பணி ஆற்ற உமது இகலோக பணிகளும் சிறந்து உமது மழலையர்களும் இல்லாலோடு நல் உடல் நலவள ஆரோக்கிய நிகழ்வோடு வளம் வந்து இறைபணி ஆற்ற அகத்தியன் யாம் நல் ஆசிகள் வழங்கி சுப நிகழ்வாய் அமர்கின்றோம் முழுமதி சற்சங்க நிகழ்வில் சீடனே. ஓம் அகத்திய திருவடிகள் சரணம். ஓம் சிவமகா வாழை சித்த திருவடிகள் சரணம். ஓம் விஸ்வாமித்திர திருவடிகள் சரணம்.